டாக்டர் ரொம்ப பிஸி. நீங்க அவங்களுக்காக வெயிட் செய்ய வேண்டாம். நீங்களே டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுங்க. பிஸி பிஸி. என்ன பிஸி கேட்டிங்களாண்ணே? அதான் இங்கே கேக்குதா? என்ன பொம்பளை அது? ஆபரேஷன் 3 நாள் ஆகுது. ஒரு வாட்டி கூட இந்த ரூம் பக்கம் வரல. சரி 1000 வேலை இருக்கும். எவ்வளவு பேஷன்ஸ். ஏய் என்னடா ஆரஞ்சு சுடுதா போட்டு ஆத்தினாங்கற? ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நானாவது ஆத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ பெனாத்திட்டு இருக்கியோன்னு தோணுது. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீங்க எல்லாரும் ஏதோ டபுள் மீனிங்ல பேசுற மாதிரி தோணுது. சே ஒரே மீனிங் தான். என்ன அது? ஜூஸ். You are on the right track. You continue with these antibiotics for 4 more days. Hello, doctor. Hi. How is சம்பந்தம்? நீ ரூம்ல உட்காரு. நான் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு வரேன். ஹாய் மாலதி. ஒரு வாரமா ட்ரை பண்றேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணா கிடைக்கல. ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணா எங்கேஜா இருக்கு. Are you by any chance? Yeah. Engaged? I'll be back in a minute. What is your doubt? Please spit it out. லவ் பண்ணப்ப என்னெல்லாம் பேசுவேன்னு நீ என்ன கேட்டப்ப டவுட் வரல. சம்பந்த பின்னாடி போறப்பெல்லாம் எனக்கு டவுட் வரல. நிச்சயதார்த்தம் நடந்துச்சாமே உனக்கு தெரியாதா? ஓ நிச்சயதார்த்தத்தை விடு. என்ன சூப்பர் சாப்பாடு. Oh, shut up. இது பாரு மாலதி, நான் பழைய ஜானகி தான். எனக்கு கல்யாணமும் பிடிக்காது, கல்யாண சம்பந்தம் அதை விட பிடிக்காது. எல்லாத்துக்கும் ரீசன்ஸ் இருக்கு. நான் சம்பந்தத்தோட பழகினது காதல்னால இல்ல. ஒரு ஆபரேஷன்ல என் வாட்ச் தவறி போய் அவர் வயித்துல விழுந்துருத்து. ரியலி? அப்ப நான் கவனிக்கல. அது யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா சம்பந்தத்துக்கு தெரியக்கூடாதுன்னு. ஒரு நிமிஷம் இரு. அன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் அது உள்ள வந்து உட்கார்ந்துருத்து. உடம்புலாம் நல்லா இருக்குதுங்களா? ஒரே பில்டிங்ல 3 நாள் ஆகிறோம். மீட்டிங்கா பண்ணலாதான். ஜானகி நான் வரேன். மிஸ்டர் சம்பந்தம், இப்ப நம்ம 2 பேர் மத்தியில எதுவும் இல்ல. நான் பேசினதை கேட்டீங்களா? ஒரு ஆபரேஷன்ல வயித்துல வாட்ச் விழுந்துச்சு. அதை எடுக்கிறதுக்காக நீங்க ஒரு ஆக்டிங் மாதிரி. ஆமா, எல்லாமே போய். இப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல பகிர்ந்தது. அப்புறம் அந்த அம்மா வெளில போகும்போது எனக்கு புரிஞ்சது. ட்ரை காட்சி எனக்கு. ஏன்னா அவங்க கல்யாணத்துல நாம வந்து பூந்து கல்ட்டா பண்ணிக்கிறோம். இப்ப ரேங்கின்னு இருப்பாங்க அவங்க. நமக்கே இதுன்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பராமம் தான் வரும். கண்ணுதான் படம். ஐஸ் தான் ரொம்ப டேஞ்சர்னுவாங்க. நமக்குள்ள சஸ்பெண்டாவே வச்சுக்கலாம். கட்சி வரலும் சொல்ல தேவையில்ல. இல்லன்னு சொல்லுங்களா கல்யாணம் இல்ல சம்பந்தம். நான் எப்பவுமே லவ் பண்ணல. நான் என்னுடைய வாழ்க்கையில பாக்குறீங்க இல்ல, எதை பார்த்து நான் லவ் பண்ணுவேன் உங்களை? இல்ல எத்தையுமே பார்க்காம பரதான் காதல்னு லாஜல பாய்ஸ். உங்க மேல எனக்கு எப்படி அது? உங்க தொழில், உங்க பாஷை, உங்க சாப்பாடு, உங்க எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏங்க அன்னைக்கு கஷ்டம் திறந்து சொன்னீங்க. அன்னில இருந்து நகையெல்லாம் உருக்கி மாத்தின்னு சட்டை கூட கலர் கலரா போடுவா. உங்களுக்கு அதான் சாயம் போன சட்டை எல்லாம் போட்டுக்கிறேன். லாங்குவேஜ் மாத்திரம் உங்களோட பேசினே. சரி அதெல்லாம் விடுங்க. என் தொழில் தான் எனக்கு புருஷன். தெரியுமா? இதான் உங்க தாலி. இத்த எட்டி என் கழுத்துல போடுறான்னு நீங்க சொன்ன அன்னைக்குதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. இது ஒரு சின்ன ஹெல்ப். வார்ட் பாய்ல இருந்து ஹாஸ்பிடல்ல இருக்கிற அத்தனை பேர் இதை செய்வாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. எப்பவாவது நான் உங்க கையை பிடிச்சுக்கிட்டு உங்களை தான் நம்பி இருக்கேன், என்ன கை விட்டுறாதீங்கன்னு கேட்டிருக்கேனா? இப்போ சரி வானா விடுங்க. மறந்துட்டு இருப்பீங்க. நான் சொன்னா தப்பா புரிஞ்சுங்கன்னு சொல்லுவீங்க. எல்லாமே டூப்புங்களா? சரி நானே டூப் போடுறாள் எனக்கு. ஐயா வாங்க. எஸ் மிஸ்டர் சம்பந்தம். இப்ப புரிஞ்சு போச்சு எனக்கு. எனக்காக நீங்க எந்த தியாகமும் செய்ய தேவையில்ல. என்ன சொல்றீங்க? நாங்க புஸ்தகம் சினிமால பாகாதே வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கேன்சர் இன்னும் 1 மாசத்துல செத்துருவீங்க. அதனால ஏன் எதிர்காலம் இருந்தக்கூடாதுங்கிறதுக்கு தான் இப்படி சொல்றீங்க. நான் வேற ஒத்தைய திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஒரு நிமிஷம் நான் கூட அது உங்க கூட தாங்க. What is this nonsense? Don't touch me. அழுவுறீங்க. உங்க அறியாமை நினைச்சு அழல. நான் உங்களை காதலிக்கல. How could you be so ignorant? எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உன் முகத்தை பார்த்தா அந்த உணர்வே எனக்கு வரலையா? ஏன்? I'm sorry. ஏதோ உங்களை நோகடிச்சிருந்தேன்னா
அதெல்லாம் பெரிய வார்த்தை எல்லாம் பேசாது. அப்ப அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. மறந்துடலாம். ஐம் ஸ்டண்ட் மேன். ரப் பண்ணிட்டப்போ வளர்ந்தவன். நான் 15 நாள்ல போய் வேலையெல்லாம் செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன்னா எல்லாம் வேலையை வர விட்டேன் நான். அப்ப இதெல்லாமே பாசிங். அது என்ன சொல்வீங்க நீங்க? ஐ டோன்ட் நோ. பாசிங் கிளவுட்ஸ். பாசிங்